வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட அருமையான தேவர்களே, கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக நான் உங்களை வரவேற்கிறேன். சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிகிறதுனால ஒரு பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு காத்திருக்கிறது. இப்பொழுது வாழுகிற வாழ்க்கையை நீங்கள் தொடரவே முடியாது. நீங்கள் எப்படி வாழுவீர்கள்? இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து உங்களை சுற்றி பல்லாயிரக்கணக்கானவர் உங்களை பின்தொடர்ந்து வருவார்கள். நீங்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்று வையகத்திற்கு நீங்கள் பறைசாற்றுவீர்கள். தேவன் கிருபையாக தந்த 38வது இறை ரகசியம், சீக்ரெட் ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் 200 என்கிற தலைப்பிலே 38வது தலைப்பு மகிமை நம்பிக்கையின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் த ஹோப் ஆஃப் க்ளோரி. மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருவாராக. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, பாருங்கள், பேதுரு, யோவான், யாக்கோபு இவர்களெல்லாம் பைபிளில் சில புஸ்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. பேதுரு எழுதியிருக்கிறார், யோவான், யாக்கோபெல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் இவர்களுக்கு வந்த வெளிப்பாடை விட பவுல் அப்போஸ்தலனுக்கு சூப்பர் நேச்சுரல் ரெவலேஷன், ஓவர் ஃப்ளோயிங் ரெவலேஷன் இல்லையா? ஐ தேங்க் காட் ஃபார் த எக்ஸ்ட்ரீம் ரெவலேஷன்ஸ் ஃபார் பால். பவுலுக்கு தேவன் கொடுத்த பெரிய பெரிய வெளிப்பாடுகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வெளிப்பாடுகளுக்கு பவுல் ஒரு பெயர் கொடுத்துருக்காரு பாருங்க, சீக்ரெட்ஸ்ங்கிறார். அதைத்தான் நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். தலைப்பு என்ன? மகிமை நம்பிக்கையின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் த ஹோப் ஆஃப் க்ளோரி. ஒரு வசனத்திலிருந்து நம்ம ஆரம்பிப்போமா? அங்கே கொலோசையர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தின் பின்பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அவருக்கு என்ன ஒரு ரெவலேஷன் வருது பாருங்க. இந்த பூமியிலே 33.5 ஆண்டுகள் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து பரமேறின பிறகு அவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற அதே நேரத்தில் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இட்ஸ் எ சீக்ரெட்டுங்கிறாரு. அந்த சீக்ரெட்டில் முக்கியமான சீக்ரெட் என்னென்னா, அவர் சாதாரணமாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணவில்லை, ஹோப் ஆஃப் க்ளோரியாக இருக்கிறார், மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். ரைட்? ரிச்சஸ் ஆஃப் த ஹோப் ஆஃப் க்ளோரி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹோப் ஆஃப் க்ளோரி? நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், எழுதுகிறவங்க எழுதி கொள்ளுங்கள். மகிமையின் நம்பிக்கை என்னவென்றால் நம்மையும் தேவனுடைய படைப்புகள் யாவற்றையும் மீட்டு எடுக்கக்கூடிய அதிசயமான ஆற்றலாக அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாருங்க. நான் திரும்ப சொல்லட்டுமா? ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக, ஒரு சூப்பர் நேச்சுரல் பவராக எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் விசுவாசம் விண்ணை தொட்டு கொண்டே இருக்கும். ரைட்? யூ வில் ஹாவ் சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த் and you shall perform in supernatural power. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை நீங்கள் கட்டவிழ்ப்பீர்கள். எதை அறியணும்? எப்போ எனக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் இன்னாரு, எதற்காக எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்? அவர் செய்ததையும் நான் செய்ய வேண்டும், அதைவிட பெரிய கிரியைகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் அகில உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக நம்மை சிருஷ்டித்து, எப்படி கிமு முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களிலெல்லாம் காணப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் அவரே தீர்வாக இருந்தாரோ, அதே போல 21வது நூற்றாண்டின் தேவர்களாக நீங்கள் இந்த பூமியிலே வலம் வந்து கொண்டு இருக்கிறீர்கள். இதை பவுல் ஒரு சீக்ரெட் என்று சொல்கிறாரு பாருங்களேன். ஹல்லேலூயா. நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. பரலோகம் 21வது நூற்றாண்டின் இயேசுக்களாக
உங்களை பார்க்கிறது. நீங்கள் என்றைக்கு அப்படி உங்களை பார்க்கிறீர்களோ அப்பொழுது பவுல் செய்ததை விட பெரிய கிரியைகள் அல்ல, இயேசு கிறிஸ்து செய்தவைகளை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். அவர் பாருங்க, அவரை பிடிக்க வருவாங்க, என்ன செய்வார்? இங்கே மறைஞ்சு இன்னொரு இடத்துல தோன்றிடுவார். அவர் தான் உன்னை பார்த்து என்ன சொன்ன, நான் செய்ததை விட பெரிய கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நான் அப்படி தான் பிலீவ் பண்ணுறேங்க. ராத்திரி 11 மணிக்கு எல்லோரும் இங்கே படுத்துருவாங்க எங்கள் வீட்டில். நானும் இன்னும் மனைவியும் தான் இருக்கிறோம். நான் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 11:01 11 மணி 1 நிமிடத்தில் அங்கே கலிஃபோர்னியாவில் காலையிலே 10:30 மணி அங்கே போயிடுவேன். பகலெல்லாம் இருந்துட்டு காலையில் 5 மணிக்கு இங்கே வந்துடுவேங்க. ஏன்? அவர் செய்ததை விட பெரிய கிரியைகள். அவர் இதைத்தானே செய்தார், அதை விட பெரிய கிரியைன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. ஹல்லேலூயா. அதுதான் அந்த மகிமையின் நம்பிக்கையினுடைய சீக்ரெட் என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதனுடைய விளைவு என்ன செய்ய தெரியுமா? இது முக்கியமான சத்தியம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை சுற்றி எப்பொழுதும் ஆயிரக்கணக்கான நபர்கள் இருந்தார்கள். இந்த உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற மகிமையான நம்பிக்கையில் உள்ள ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அவருக்கும் மகிழ்ச்சி, உங்களுக்கும் மகிழ்ச்சி. வசனத்தை வாசிக்க போகிறோம். வசனத்தை விட்டு நம்ம வெளியே போகாமல் இருந்தால் தைரியமாக பேசலாம். வசனத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறோம் எல்லாவற்றையும் ஏறி நின்று பேசலாங்க. மலை உச்சியிலேருந்து பேசலாம், கோபுரத்திலிருந்து பேசுங்க. ரைட்? நான் வாசிக்கட்டுமா அந்த 2 வசனத்தோ பாருங்கள். இந்த மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரு. அதில் உள்ள சீக்ரெட் என்னன்னா, அந்த நம்பிக்கை, அந்த ஹோப் ஆஃப் க்ளோரி என்ன செய்யும்னா, அதில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுவீங்க. அது அவருடைய மகிழ்ச்சியையும் கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் பெருக பண்ணும் என்று சொல்லியிருக்கிறது. முதலாவது நான் அதை வாசிக்கிறேன். எபேசியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். The book of Ephesians chapter 1 verses from 10 I shall read. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். 11வது வசனம். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிழ்ச்சிக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படி. அவருடைய மகிமை. சிம்பிளாக சொல்கிறேங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல அற்புதம் செய்துட்டே இருந்தீங்கன்னா அவருக்கு மகிழ்ச்சி, அவருக்கு மகிமை, அவருக்கு புகழ், அவருக்கு கீர்த்தி, அவருக்கு புகழ்ச்சி. That is the secret of the hope of glory. நீ அவரை சந்தோஷப்படுத்த விரும்புகிறியா? ரைட்? அவருக்கு பெரிய புகழ் வர நீ பயன்படும்படியாக விரும்புகிறாயா? இந்த சீக்கிரட்டை கற்றுக்கொள். இன்னொரு படி மேலே நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்கள் பலத்த அற்புதங்களை செய்ய போகிறீர்கள். அது அவருக்கு மகிமை என்பது மாத்திரமல்ல, உங்களுக்கே மகிமை என்று ஒரு வசனம் இருக்கிறது பாருங்கள். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முக்கியமான வசனம் பாருங்கள். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். ரகசிய தேவ ஞானம் அது என்ன செய்யும் தெரியுமா? ஐயா, உனக்கு மகிமையை கொண்டு வருமா? இதைத்தான் சுவிசேஷ புஸ்தகங்களை இயேசு சொல்லுகிறாரு. பிதாவே பாருங்கள், அவர் விட்டு விட்டு வந்த அந்த ராஜ்யத்துக்கு போகிற நாட்களுக்கு முன்பதாக அவர் சொல்றாரு, பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்து விட்டேன். அதை குறித்து பவுல் என்ன சொல்றாரு? அது நம்முடைய மகிமைக்காக கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. 2000 ஆண்டுகள் ஆன பிறகும் பவுல் அப்போஸ்தலன் நம்ம கொண்டாடுகிறோம். ஏன்? அவன் தேவனுக்கும் மகிமையை கொண்டு வந்தான், தனக்கும் மகிமையை கொண்டு வந்தான். மகிமை என்றால் புகழ், கனம். பவுலை குறித்து தியானிக்காத தேசமே இல்லையே. இயேசுவை போல செயல்பட்டான். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கர்த்தர் நல்லவர் பாருங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்க.
நீங்கள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவருக்கும் மகிமை, உங்களுக்கும் மகிமை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல அற்புதங்களை செய்யும் பொழுது அவருக்கும் மகிமை, உங்களுக்கும் மகிமை. ரைட்? கர்த்தர் நல்லவர். உங்களை நம்பி இருக்கிறார். அருமையான தேவர்களே, உங்களைத்தான் நம்பி இருக்கிறார். 21வது நூற்றாண்டில் உங்களைத்தான் நம்பி இருக்கிறார். எப்படி கிபி முதல் நூற்றாண்டில் சீஷர்களை நம்பி இருந்தார்களோ அதே போல 21வது நூற்றாண்டில் நீங்கள் தேவர்களாக இந்த பூமியிலே வலம் வந்து கொண்டு இருக்கிறீர்கள். சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போய்விடலாம் என்று எண்ணாதீர்கள். சிலர் நினைக்கிறீங்க, அங்கிள் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா கடன் இருக்கு, 30 வருஷமாக படாது பாடுபடுறேன், அது தீர்ந்தால் போதும். நீ இப்படி நினச்சின்னா 3 லட்ச ரூபா கோடி, 3 லட்ச ரூபா கடன் 30 லட்சமாக ஆயிரும். ஏறி மிதி. ஏன் கடன் கொடுக்க பிறந்திருக்கப்பா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்கணும். தேசங்களுக்கு கடன் கொடுக்கணும். அங்கே 2 கொரிந்தியர் 8:9, 2 கொரிந்தியர் 9:8 தியானே. நான் சகலவித நற்கிரியைகளில் நான் பெருகணும், அப்போ நான் கோடீஸ்வரர் ஆகணும். இந்த சிந்தைக்குள்ள வாருங்கள். உங்கள் கடன் பிரச்சனையை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ, பவுலுக்கு இருந்த இந்த வெளிப்பாடெல்லாம் அபாரமானதுல்ல. அவன் அது என்ன, அதை பற்றி என்ன சொல்லுகிறான் என்று எபேசியர் 3:5 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த புக் ஆஃப் எஃபிஷியன்ஸ் சாப்டர் 3 verse 5 I shall read for you. அதை நீங்கள் வாசிக்கையில், எதை? பவுலுக்கு வந்த வெளிப்பாடுகளை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். என்ன ஸ்டேட்மெண்ட்டுங்க! கொலை செய்ய சம்மதித்த அந்த ரவுடி, சீஷர்களை துன்பப்படுத்தினவன், சபையை பாழாக்கினவன், அவன் சொல்கிறான், எப்பா நான் எழுதியிருக்கிற நிருபத்தை வாசி, எனக்கு எவ்வளவு அறிவு இருக்கிற என்பதை நீ கண்டு கொள்ளுவாய். அவன் சொல்கிறான், அதற்காக நான் மேன்மை பாராட்டுகிறேன்கிறான். எந்த அறிவு அவனை மேன்மைப்படுத்த வைக்கிறது? ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்களேன். அங்கே 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனத்தில் அவனுக்கு வந்து வெளிப்பாடு பாருங்களேன், ரொம்ப முக்கியம். என்ன சொல்கிறான்? நீ யூதனாக இருந்தாலும் சரி, கிரேக்கனாக இருந்தாலும் சரி, கனடா தேசத்துக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த பாஷை எந்த தேசத்துக்காரனாக இருந்தாலும் சரி, நீ தேவனை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறபடினாலே உன் ஞானத்தில் வேலை செய்ய வேண்டியதில்லை, தேவ ஞானத்தில் வேலை செய்வான். ஏன்? இயேசுவையே உனக்கு தேவ ஞானமாக்கி விட்டார். அதையும் அவன் தான் எழுதுறான். அதான் அந்த அறிவை பார்த்து அவனே பிரமிக்கிறான் பாருங்க. எல்லாம் எனக்கு டஞ்சன்ப்பா, ஷானம், அவரை அறிகிற அறிவு தான் மேன்மை. ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை தெரியுமாங்க? அவரை அறிகிற அறிவில் நான் வளர்ந்துட்டே இருக்கேன். ரைட்? அப்போ அதுக்கு என்னையா செய்யலாம்? எங்கள் செய்தியை நிறைய கேட்டீங்க, 1000 செய்தி கேட்டிங்களா? அடுத்து நீங்கள் யார் செய்தியை கேட்கலாம்? பில் ஜான்சன் கேளுங்க, பில் வின்சன் கேளுங்க, ஆண்ட்ரூ உமை கேளுங்க. நான் வச்சுருக்கேன் பாருங்கள் 10 புஸ்தகங்கள், 15 புஸ்தகங்கள். இதை வாங்கி வாசிங்க, அதில் ஃபோக்கஸ்டாக இருங்கங்க. எந்த பிரச்சனையும் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள், பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பீர்கள். கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்ப்பீர்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பீர்கள். அவர் செய்ததையே செய்வீர்கள், அதைவிட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. அதை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், அங்கே ரோமர் 5வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். The book of Romans chapter 5 verse 2 verses. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறேன். அவன் எதுக்கு மேன்மை பாராட்டுகிறானா? எப்போ நான் நீதிமானாயிட்டேன், இந்த அறிவு எனக்கு போதும், அநேக பாவத்திலிருந்து வெளியே வந்துடுவேன், ஆனாலும் என்னுடைய கீழ்ப்படிதலில் குறைவு இல்லாமல் இருக்காது, ஆனாலும் என்னுடைய ஆவி மனுஷனை நான் செய்கிற பாவங்கள் தீட்டுப்படுத்த முடியாது. ஆவி ஆத்துமா சரீரங்க. இந்த புக்கை நீங்கள் ஒரு 10 நேரம் இல்லை 20 நேரம் வாசிங்க, உங்களுக்கு குற்ற உணர்வே வராது.
ஏனென்றால் இந்த ஆவி மனுஷனை தேவன் எப்படி தகுதிப்படுத்தி எப்படி அதை சீல் பண்ணிட்டாரு. நீங்கள் செய்ய போகிற பாவங்கள் இந்த ஆவி மனுஷனை தீண்ட முடியாது. ஆவியான தேவன் ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி மனுஷனோட தான் கனெக்ஷன் வச்சிருக்கிறாரு. அண்ட் இ சோ ப்ளீஸ். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், இவ்விதமாக 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்று இருக்கிறோம். அப்படி என்றால் என்ன பொருள்? தேவன் உங்களை குறித்து சந்தோஷமாக இருக்கிறார். தேவன் உங்களை குறித்து சமாதானமாக இருக்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள்? இதை விளக்குவதற்கு தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நல்ல தகப்பன் கதையை சொல்றார். ரைட்? இங்கே தான் சபை மாட்டிகிட்டு இருக்குங்க. இங்கே தான் சபை மாட்டிகிட்டு இருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ என்னைக்கு மனம் திரும்பினீர்களோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நீங்கள் செய்த பாவங்களின் மத்தியிலும் தேவன் உங்களை முழுமையாக நேசிக்கிறார் என்கிற சத்தியத்தை உங்கள் மைண்டு அக்செப்ட் பண்ணுதா? நீ தவறான ஒரு படத்தை பார்த்துட்டா, தவறாக ஒரு பெண்ணிடத்தில் தவறாக நடந்துட்டா, உடனே அவருடைய உறவை துண்டிக்கிற தேவன் அல்ல. வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்து, வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்து. டியர்லி பிலவட், நான் ஒரு நல்லா நீங்கள் உங்கள் கவனத்தை இங்கே செலுத்துங்க. உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர நான் விரும்புகிற ஒரு 4 காரியங்கள் பாருங்களேன். என்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ, அல்லது என்றைக்கு மறுபடி பிறந்தீர்களோ, அல்லது நீங்கள் என்னைக்கு தண்ணீரில் மூலிகை ஞானஸ்நானம் எடுத்தீர்களோ, அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் 4 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கீப்பிங் ஆன் க்ரோயிங், வளர்ந்து கொண்டே தான் இருக்கு. அந்த 4ஐ நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? ரைட்? முதலாவது தேவனுடைய அன்பு. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ நீங்கள் அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டீங்க. அந்த அன்பு உங்களுடைய கீழ்ப்படிதலிலே உள்ள குறைவுகளின் மத்தியிலும் மாறாது. இதற்காக தான் அந்த நல்ல தகப்பன் கதையை சொல்கிறாரு. அன்பு மாறாது, உறவு மாறாது. அப்படி என்றால் என்ன பொருள்? அன்பு மாறாதுங்க. அன்பு மாறாது என்பது மாத்திரமல்ல, அது பெருகி கொண்டே தான் இருக்கும். அங்கிள், நான் சில பாவத்தில் இருக்கேனே. அன்பு மாறாது, அன்பு மாறாது, உறவு மாறாது என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய் என்றால் அந்த அன்பில் நீ பெருகிட்டே இருப்பா. அநேக பாவங்களிலிருந்து நீ வெளியே வந்துடுவாய். அருமையான மகனே, மகளே, அந்த அன்பு மாறாது, உறவு மாறாது. இன்னும் என்ன 2 மாறாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஆசீர்வாதமும் மாறாது. அப்படி என்றால் என்ன பொருள்? தேவன் பாருங்க, எபிரேயரில் வாசிக்கிறேன் பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். நீங்கள் இப்பொழுது எந்த ஆசீர்வாதத்தில் இருக்கிறீர்களோ அந்த ஆசீர்வாதம் உங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் பெருகி கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய கீழ்ப்படுதலிலே குறைவு இருக்கும் பொழுது. ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டிங்கன்னா அவருடைய அன்பை நீங்கள் ருசி பார்ப்பீங்க. அதிலே திளைத்திருப்பீர்கள், அதிலே மூழ்கி இருப்பீர்கள். என்னையா தேடினீர் இயேசுராஜா? இல்லை, என்னை விட எத்தனையோ நல்லவங்க இருக்காங்களே. ஐயோ, அந்த அன்பிற்குள்ளே உங்களை நான் அழைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அவ்வளவு அக்கிரமம் செஞ்சான், விபச்சாரமும் செய்தான்னு எழுதியிருக்கு. கதையை சொன்னவர் யாருங்க? பவுல் இல்லை, இயேசு சொல்றார். விபச்சாரம் பண்ணுனா, வேசித்தனம் பண்ணுனா, குடி அவன் செய்யாத பாவமே இல்லை. ஆனாலும் அப்பாவுடைய அன்பும் அப்பாவுடைய உறவும் மாறவே இல்லை. எங்கே பாவம் பெருகுதோ அங்கே கிருபை பெருகுது. நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பாவம் செஞ்சா கிருபை பெருகுது. அந்த கிருபை உன்னை பாதுகாக்கும். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், உன்னுடைய பாவத்தை பார்க்க மாட்டார். நியாயப்பிரமாண காலத்தில் இருந்த இஸ்ரவேலுடைய பாவத்தை அவர் பார்க்கவில்லையே, கிருபையின் கீழே வாழுகிற உன்னுடைய பாவத்தை அவர் பார்ப்பாரா? அதையும் ரெஃபர் பண்ண வேண்டியது யாரை தான் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கு?
பவுலை தான் ரெஃபர் பண்ண வேண்டிய. என்ன ரெஃபரன்ஸு? ரோமர் 6:14. சின்ஸ் யூ ஆர் நாட் அண்டர் லா பட் அண்டர் கிரேஸ் சின் கேன் நாட் டாமினேட் யூ. பாலாக்குக்கு இருந்த வெளிப்பாடு எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. இஸ்ரவேலிலே தேவன் குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அக்கிரமத்தை கண்டுக்க மாட்டாருப்பா. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்கள் கீழ்ப்படிதலிலே அநேக குறைவுகள் இருந்தாலும் அவருடைய அன்பும் அவருடைய உறவும் மாறாது என்பது நல்ல சத்தியத்தை சரியாக அறிந்த பழைய ஏற்பாட்டு தேவனுடைய ஜனங்களும் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய பிள்ளைகளும் அவங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹோப் இருந்திருக்கு பாருங்கள். சூப்பர் நேச்சுரல் கான்ஃபிடென்ஸ். ரைட்? ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். யோனத்தானுக்கு ஒரு அறிவுங்க. என்ன அறிவு? அவனை எதிர்த்து வந்த ஜனங்கள் எவ்வளோ பேர் தெரியுமா? கடற்கரை மணலத்தனையான ஜனங்கள் வந்து எதிரில் பாளையம் இறங்கியிருக்காங்க. ஏராளமான ரதங்கள், ஒட்டகங்கள், யானை எல்லாம் வந்து இருக்குது. சவுலும் சேனையும் புதருக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டாங்க. வந்தா பாருங்க ஒரு இளைஞன் யோனத்தான். அவனுக்கு ஒரு அறிவு பாருங்க. என்ன அறிவு? கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் வெற்றியை தருவது அவருக்கு அற்ப காரியம், அவருக்கு சப்ப மேட்டர். வாடா இந்த ஆயுதங்களை வச்சுக்க, அம்பு ஈட்டியை வச்சுக்க, நம்ம போவோம். தூக்கிட்டாங்க. தேவன் அவனுக்கு எதனால வெற்றியை கொடுக்க முடிந்தது? அவனுக்குள்ள ஒரு மகிமையான நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கைக்கு காரணம் என்ன? ஒரு நாலேஜ். என்ன நாலேஜ் இருந்தது? கொஞ்சம் பேரை கொண்டாலும் சரி, அநேக பேரை கொண்டாலும் சரி, கொண்டாலும் வெற்றியை தருவது அவருக்கு லேசான காரியம். ரைட்? ஆட்டு இடையனுக்கு ஒரு மகிமையான நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை இருந்தது? இன்றைக்கு உன் தலையை எடுத்துருவேன். அவனுக்கு இன்னும் என்ன நம்பிக்கை இருந்தது? அவரால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவரால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. எரிகோ மதிலை தாண்டினாங்க. நேச்சுரல் வேலை தாண்டலை, சூப்பர் நேச்சுரல் தான் தாண்டினாங்க. மதிலையே விழ தள்ளி விட்டார. அந்த தேவனுடைய ஆவியான உன்னோடு பேசுகிறார். எந்த மதில் உனக்கு குறுக்க இருக்குது? வியாதியாகிய மதிலா? கணவனை இழந்து நிற்கிறியா? 40 வயசு ஆயிட்டு திருமணம் நடக்கலையா? 45 வயசு ஆயிட்டு குழந்தை பிறக்கலையா? எந்த எரிகோ மதில் உனக்கு முன்பதாக வந்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் அந்த மதிலை விழ தள்ளுவார் என்பது மகிமையின் நம்பிக்கை. உனக்கு இருக்குதா இல்லையா? இதான் பிரச்சனை. வசனம் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளுங்க. அதுதான் ஆவியின்படி நடப்பது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராதுன்னு சொன்னாருங்க. அதை ஏற்றுக்கொள்ளுவதா மகிமையான நம்பிக்கை. அதை ஏற்றுக்கொள்ளுவதுதான் ஆவியிலே நடப்பது. ஆவி என்பது என்னது? தேவனுடைய வசனம். என்னுடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. அது வந்து ஆவியாக இருக்குது மாத்திரம், அதில் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. ரைட்? ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அந்த எபிரேய இளைஞர்களுங்க 3 பேர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவனுக்கு இந்த மகிமையான நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குது? எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். எங்கே சொல்கிறாங்க? அறையில் இல்லை, அம்பலத்தில் சொல்கிறா. ராஜா சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறா. ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள், மக்கள் அங்கே சேலஞ்ச் பண்ணுறா. ராஜாவே 7 மடங்கு ஐயா, 70 மடங்கு இந்த ஜுவாலையை நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, பெருக்கினாலும் சரி, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஒருவேளை எங்களை தப்புவிக்க விட்டாலும் நீர் நிறுத்துகிற சிலையை நாங்கள் வணங்க போகிறதில்ல. ஆண்டவர் கைவிட்டுட்டாரா? நான் அநேக அற்புதங்களுக்காக நான் என்னுடைய கையை வைக்கிறேன் அல்லது அற்புதம் பேசுகிறேங்க, ஒரு சில நடக்கலை. ஆகினால எங்கள் தேவன் பொய் சொல்லுகிறவரா? மலையை பார்த்து போனால் போகணும்னு சொல்லியிருக்கிறாரு. நான் கேன்சர் கட்டியை பார்த்து பேசுகிறேன், சில நேரம் போகலை. அவர் வார்த்தை மாறாததுங்க. அப்போ ஏன் அந்த கேன்சர் கட்டி போகலை? ஏன் அந்த வார்த்தை நிறைவேறவில்லை? என்னுடைய விசுவாசம் குறைவாக இருக்குது, அவ்வளோதான். செத்தவங்களை எழுப்ப போகிறேன். ஒரே ஒரு பாட்டியம்மா தான் எழும்பியிருக்காங்க, 80 வயசு பாட்டியம்மா. 17 பேர் எழும்பலை. நத்திங் டூயிங். நான் விசுவாசத்தில் பெருகி கொண்டே இருக்கிறேன். தேவையானது ஒன்று தானேங்க, அந்த விசுவாசம் மட்டும்தானே உங்களுக்கு தேவை. கர்த்தர் நல்லவர். மகிமையின் நம்பிக்கையாக
உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆவியானவர் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ உன் பிரச்சனையையும் தீர்க்கலாம், உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனையை தீர்க்கலாம். இட்ஸ் a சீக்ரெட். அதுக்கு நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. விசுவாசத்தில் வளர்ந்தால் போதும். விசுவாசத்தில் வளர்றதுக்கு நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். எங்கள் செய்தியை கேளு. தேடியும் காணாதிருப்பாய். உன்னுடைய கேன்சர் கட்டியை தேடியும் காணாதிருப்பாய். உன்னுடைய 1 கோடி ரூபாய் கடனை தேடியும் காணாதிருப்பாய். உன்னுடைய குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினையை தேடியும் காணாதிருப்பாய். திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிறாயே, அந்த சூழ்நிலையை தேடியும் காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் யாருங்க பாக்கியவான்கள். கர்த்தர் நல்லவர். அப்போ பாருங்கள், இந்த ஆச்சரியமான அறிவு என்ன செய்யும் தெரியுமா? விசுவாசிக்க வைக்கும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை வாசிக்கணுமா உங்களுக்கு? கொலோசையர் 2வது அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனங்கள். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய, இன்பதான் முக்கியமானது, எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். ஐயா, உங்களுக்குள்ளே மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்துவானவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரே, அவரை பற்றி அறிகிற அறிவிலே நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் எழுதப்பட்டுள்ள எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக இருப்பீர்கள். அதாவது ஆபிரகாமுடைய ஆஸ்திகளுக்கு மாத்திரமல்ல, தேவ ஞானம், தேவ கிருபை, தேவ பலன், அற்புதங்கள் செய்வது, மரித்தோரை உயிரோடு எழுப்பது, எல்லாவற்றிலும் நீங்கள் பெருகிக் கொண்டே இருப்பீர்கள். மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரே, அதில் உள்ள ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொண்டே இருங்கள். அருமையானவர்களே, அது லகுவான ஒரு காரியம். கர்த்தர் நல்லவர். அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் விசுவாசம் விண்ணை தொடும். 24/7 டாப்பில் தான் இருக்குங்க. அதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உபாகமம் 28:1 நிறைவேறும். அது என்ன உபாகமம் 28:1? பூமியில் உள்ள சகல தேசத்தாரை விட நான் உன்னை மேன்மையாக வைக்க வேண்டும். அதாங்க தேவனுடைய திட்டம். அப்படி என்றால் என்ன பொருள்? எலான் மஸ்க் கம்பெனி எனக்கு வர வேண்டும், ரைட்? அதானி அம்பானி கம்பெனி எனக்கு வரணும். அப்போ தான் நான் பூமியில் உள்ள டாப்பில் இருக்க முடியும். எனக்கு செகண்டு தேர்டு காம்படிட்டரே இருக்க முடியாதுங்க. ஐஸ்வர்யத்திலையும் சரி, அற்புதம் செய்கிறதுலையும் சரி, ரைட்? ஹல்லேலூயா. யாருமே என்கிட்ட வரக்கூடாது. அதாங்க உங்கள் அப்பாவுடைய விருப்பம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னை ரட்சித்த உன் பரம தகப்பனாகிய தேவனுடைய விருப்பம் என்னவென்றால், உனக்கு ஈடாக உலகத்தில் ஒருவனுமே இருக்கக்கூடாது. நோ காம்படிட்டர் அட் ஆல். எப்பொழுது அது சாத்தியம்? மகிமையின் நம்பிக்கையாக உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரே, இதில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள். யூ ஆர் an empty man. You are not a man at all. Hallelujah. அதனால தான் அந்த 5:17 எழுதுறாரு பாருங்க, 2 கொரிந்தியர். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அது என்ன புது சிருஷ்டி? இயேசு கிறிஸ்து பிலாத்துடைய அரண்மனையில் சொல்றார் பாருங்க. அங்கே யோவான் 10வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனத்தில், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். ஹல்லேலூயா. உன்னை தேவன் என்று சொன்னவர் பொய் சொல்லுகிறதுக்கு மனுஷன் அல்ல. உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே, அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. நான் திரும்ப அந்த அடியை பாடுறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து தேவன் என்ன சொன்னார்? உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே, அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, 21வது நூற்றாண்டில் இந்த வையகத்தில் இருக்கிற பள்ளங்களை எல்லாம் ஆசீர்வாதங்களால் நிரப்புவதற்காக தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். எங்கள் செய்திகளை தொடர்ந்து கேளுங்க. ஒரு சாதாரண வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியாதுங்க. இயேசு கிறிஸ்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாரா? பவுல் அப்போஸ்தலன் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாரா? இல்லை எலிசா வாழ்ந்தாரா? எலியா வாழ்ந்தாரா? நான் ஒரு 4 பேர் சொன்னேன். அதை இயேசு கிறிஸ்துவை தவிர மீதி 3 பேரை விட நம்ம எதிலையுமே குறை உள்ளவர்கள் கிடையாதுங்க. அதிலும் குறிப்பாக எலியா, எலிசா, யார் இன்னும்
யோனத்தானு, தாவீது, இவர்கள் எவருமே நம்மக்கிட்ட வர முடியாதுங்க. யாரும் வர முடியாது. ஏன்? மத்தேயு 11:11 அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? இந்த புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 11 verse 11. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். நீங்கள் எல்லாரும் பழைய ஏற்பாடு பக்தர்களை விட மிகவும் பெரியவர்கள். ஏன்? நீங்கள் கொலோசையர் 1:13 சொல்றாரு பாருங்க, நீங்கள் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டீங்க. பழைய ஏற்பாட்டில் எவருமே நமக்கு ஈடாக வர முடியாது. அப்படின்னா என்ன பொருள்? எலியா செய்த அற்புதங்களை சரி, எலிசா செய்த அற்புதங்களை சரி தூக்கி சாப்பிட்டுருவீங்க. அதை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்ன பொருள்? ஆட்டு இடையனை அரசனாக்கி அழகு பார்த்தார். ஒரு தேசத்துக்கு ஒன்று என்ன செய்வார்? 100 தேசத்துக்கு அதிபதி ஆக்குவார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கர்த்தர் நல்லவர். அதைத்தான் நம்ம அங்கே வாஸ்தவம். எங்கே? கொலோசையர் 2 மற்றும் 3 வசனங்களிலே அது என்ன செய்யும்? எழுதப்பட்டுள்ள எல்லா ஆசீர்வாதங்களினாலும் அது உங்களை வாழ வைக்கும், ஆசீர்வதிக்கும், அலங்கரிக்கும். ஓ தேங்க்யூ லார்ட். நீங்கள் அப்படி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது அவருக்கு மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி. எரேமியா 33:9 நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையின் நிமித்தம் அது எனக்கு கீர்த்தி. ஆண்டவர் சொல்கிறாருங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, வாக்கு பண்ணப்பட்டுள்ள எல்லா நன்மைகளை நீங்கள் பெற்று அனுபவிக்கும் பொழுது உங்கள் தகப்பனாகிய தேவனுக்கு மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. நான் ஒரு ஏனோதானா என்று வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு போகும்படியாக தேவன் இந்த செய்தியை கேட்கும்படியான வாய்ப்பை உங்களுக்கு தரவில்லை. அருமையானவர்களே, அப்படியே பெற்றுக்கொள்ளுகிறீர்களா? மகிமையின் நம்பிக்கையின் இறை ரகசியங்கள் அது என்ன செய்யும்? உங்களை தலையாக்காது, உங்களை வாலாக்காது, தலையாக்கும். நீங்கள் கீழாக மாட்டீர்கள், மேலாவீர்கள். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய குமாரனையே எங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக நீர் வைத்திருக்கிறதுனால என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிற அத்தனை நன்மைகளையும் காணும்படியான ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. இந்த நேரத்தில் எந்த தரித்திரத்தில் இருந்தாலும் நான் மிதிக்கிறேன். பல போசாத்தாரு என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு. இவர்கள் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் அலங்கரிக்கப்படுகிற நாள் துவங்கிவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தரித்திரத்தின் ஆவியை ஓடிவிடு, வியாதியை விலகிவிடு. விபத்துக்கள் இவர்களை அணுக முடியாது. இவர்கள் வாழ்ந்திருப்பார்கள், இவர்கள் வையகத்தையும் வாழ வைப்பார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் ஒரு நல்ல சாயல். இந்த சாயலில் நீங்கள் விதைக்கிற விதையானது பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களுக்கே வந்து சேரும். இந்த செய்திகளை நாம் 10 மொழிகளிலே மொழிபெயர்த்து முதலாவது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க போகிறோம். இது ஒரு செய்தியை மொழிபெயர்க்க நமக்கு டப் பண்ண 10,000 ரூபாய் செலவாகிறது. அப்போது ஒரு மாதம் ஒரு 10 செய்தி இருந்தால் மாதம் 1,00,000 ரூபாய் தேவை. நீங்கள் இதில் பங்காளிகள் ஆகுங்கள். நீங்கள் என்னுடைய செய்திகளை கேட்டு கிருபையாக கண் திறக்கப்பட்ட நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக இதில் உங்கள் கையை வைங்க. இதில் பங்காளர் ஆகுங்கள். நாம் யாவரும் சேர்ந்து இந்த வையகத்தை வாழ வைப்போம். தேவன் உங்களை கோடா கோடியாய் பெருக பண்ணுவார். நீங்கள் திரையிலே காணுகிற இந்த ஜிபேயில் நீங்கள் விதையுங்கள். அந்த விதையானது இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்கிறேன். அந்த மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற இயேசுவின் நாமத்தினால் நான் பேசுகிறேன். நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும், நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும் 1000 மடங்காக பெருகி உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் வரும் என்று இயேசுவின் நாமத்தை நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஆமென். எல்லாரும் நாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு நினைப்பூட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்களையும்
உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.